ராஜ்யத்துக்குள்ள அந்த மக்களை போக விடுங்க. நீங்க பண ஆசையை திணிச்சு அந்த மக்களை நரகத்துக்குள்ள தள்ளி விட்டுறாதீங்க. நீங்களும் மனம் திரும்புங்க. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில வந்து பலியானாரு. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நீ மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இப்ப உலக பிரகாரமான மக்களுக்கு மெசேஜ் கொடுக்கணுமோ இல்லையா, கிறிஸ்தவர்களும் கொடுக்க வேண்டியதா இருக்குது. உலக பிரகாரம் மக்கள் கூட ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த கிறிஸ்தவங்கள் இருக்காங்க, அதான் இந்த ரொம்ப முத்துன கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுறதெல்லாம் ரொம்ப கடினம். இப்ப எல்லாம் சொல்றாங்க உலக பிரகாரமான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு. அந்த மக்கள் கூட ரட்சிக்கப்பட்டுருவாங்க. 2 வார்த்தையில ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஏசப்பாய உண்மையா நேசிச்சு அவர் அண்டி கொண்டுருவாங்க. கிறிஸ்தவங்க அம்மா ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க. அதை நான் திருப்பியும் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து நடங்க. அவரு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கட்டுப்பட்டு நடங்க. ஊழியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. பண ஆசை பிடிச்சவங்களை பண ஆசை பிடிச்சு ஆடாதீங்க. கர்த்தர் இதெல்லாம் வெறுக்கிறாரு. அதனால தயவு சொல்றேன், மனம் திரும்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப சமீபம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்.